ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 123 பொழுது கண்டு இரங்கல். 1223வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். பனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். துன்பம் வளர்ந்து விட்டிருக்கிறது, எனக்கு வளர்ந்து கொண்டே வந்து விட்டது. எத்தனையோ நாளாகிவிட்டது அவர் என்னை விட்டு பிரிந்து. துன்பம் வளர்ந்து கொண்டே வருகிறது. துன்பம் வளருமா? துன்பம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது, துன்பம் பெருகிக் கொண்டே வருகிறது என்று சொல்லுகிறாள். என்ன காரணம் அதற்கு? இன்னும் வரவில்லை. இத்தனை நாட்களாகி இத்தனை மாதங்களாகியும் இன்னும் வரவில்லை. அதனால் துன்பம் அதிகமாகிவிட்டது. பனி அரும்பி பைதல் கொள் மாலை. இந்த மாலை பொழுதிலே லேசாக அப்படி பனி தூறும். அது மிக அற்புதமாக இருக்கும் உடம்புக்கு. அந்த லேசான பனி, அது உடல் மீது அந்த துளி, அது பனி கட்டி பனி என்று கூட சொல்ல முடியாது, பனி என்று சொல்ல முடியாது, அப்படி இருக்கும். பனி பெய்வது போல் இருக்கும். அந்த வெண்மையான நிறத்தில் மேகங்கள் எல்லாம் போவது. அந்த மாலை பொழுதிலே அவ்வளவு காற்று மிக இன்பமாக குளிர்ச்சியாக அந்த காற்று வீசுவது, தென்றல் காற்று. அதை அனுபவிப்பதற்கு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். அதுவும் குறிப்பாக காதலர்கள் வெளியே வந்து விடுவார்கள். மாலை பொழுது என்றால் பீச்சுக்கு நிறைய பேர் போகிறார்கள், கடற்கரைக்கு. அல்லது வயல்புறமாக, கிராமங்களில் என்றால் வயல்புறமாக, ஏரிக்கரை ஓரமாக, ஏரியிலே தண்ணீர் இருக்கும், ஏரிக்கரை ஓரமாக அப்படி நல்ல காற்று வீசும். அதை அனுபவித்து கொண்டு அப்படியே உல்லாசமாக ஆடுவார்கள், பாடுவார்கள், சிரிப்பார்கள். அனுபவித்து விட்டு இரவு நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேருவார்கள். அது பனி அரும்பி பைதல் கொள் மாலை. ஆனால் எனக்கு எப்படி இருக்கிறது? எனக்கு கொதிக்கிற தண்ணீரை விடுவது போல் இருக்கிறது இந்த மாலை பொழுது. எல்லோருக்கும் லேசாக அருமையாக பனி பெய்வது போல் இருக்கிறது. தும்பப்பூ போல ஒரு மெல்லிய ஒரு பனி பொழிவது உடம்புக்கு இதமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு. அது பட்டாலே புத்துணர்ச்சி வரும். அது எனக்கு இல்லை, அப்படி இல்லை. எனக்கு கொதிக்கிற தண்ணீர் விட்டது போல் இருக்கிறது. என்னோட உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது. என் உடம்பிலே பலவிதமான நோய்கள் வந்திருக்கிறது. என்னுடைய கணவர் பிரிந்திருக்கின்ற காரணத்தினாலே என் உடம்பெல்லாம் அரிப்பெடுக்கிறது. என் உள்ளம் எரிகிறது, உடம்பு எரிகிறது. நீ மாலை பொழுதே அருமையான காற்று வீசுகிறது என்றெல்லாம் காற்றை வாங்குகிறார்கள். மாலை பொழுது இன்பமாக இருக்கிறது, அங்கே போய் நிற்கிறார்கள் கடற்கரை ஓரமாக. என்னால் அப்படி இருக்க முடியாது. அப்படியே நான் நின்றால் கூட எனக்கு இன்பம் கிடைக்காது, எனக்கு மகிழ்ச்சி ஏற்படாது. என் மீது குளிர்ச்சியான காற்று பட்டால் கூட அது கொதிக்கின்ற தண்ணீரை கொட்டுவது போல் இருக்கும். மிக அற்புதமான பனி பொழிந்தாலும் கூட மிக மென்மையான பனி, லேசாக இருக்கும். பனி பெய்வதே தெரியாது, ஆனால் இன்பமாக இருக்கும். உடம்பில் மீது படுவது தெரியும், ஆனால் தண்ணீர் இருக்காது, பனித்துளி இருக்காது. அவ்வளோ அருமையான ஒரு மாலை பொழுது. எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும், இன்பமாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த காற்றிலே படாதா? இன்னும் அந்த மாலை பொழுது அப்படியே இருக்காதா? இரவு வராமல் அப்படியே இருக்கக்கூடாதா இந்த மாலை பொழுது என்றாலும் நினைப்பார்கள். எனக்கு அப்படி இல்லை. பனி எறும்பி பைதல் உழக்கும், துணி எறும்பி துன்பம் வளர வரும். எனக்கு துன்பம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது, வருத்தம். நீ எப்பொழுது மறைவாயோ, இந்த மாலை பொழுது போய் இரவு வர வேண்டும். இந்த மாலை பொழுது இருக்கின்ற வரைக்கும் எனக்கு மன கொதிப்பு அடங்கவில்லை, மன எரிச்சல் அடங்கவில்லை. ஏன் நீ வந்தாயோ மாலை பொழுதே என்று எனக்கு இருக்கிறது. எல்லோரும் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறார்கள், மாலை பொழுது எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். என்னால் வாழ்த்த முடியவில்லை. எனக்கு வெறுப்பாக இருக்கிறது உன்னை கண்டாலே. எனக்கு பிடிக்கவில்லை. என் உடம்பு எரிகிறது, என் மனம் எரிகிறது. நான் பிரிந்து இவ்வளவு துன்பத்தை அடைகிறேன். என்னுடைய துன்பத்தை நீ அதிகமாக்குகிறாய். நான் ஏற்கனவே துன்பப்பட்டு வருந்துகிறேன். இடையிலே நீ வேறு வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்கிறாய். நீ இப்படி என்னை மகிழ்ச்சி ஊட்டுவது, எல்லோருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதை போல எனக்கும் மகிழ்ச்சி கொடுப்பதாக நீ வருகிறாய். ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, இந்த மாலை பொழுது எனக்கு வேண்டாம் என்று வெறுக்கிறாள். இதற்கு என்ன காரணம்? மாலை பொழுது யாராவது வெறுப்பார்களா? எல்லோரும் ஓடி வருகிறார்கள் வீட்டை விட்டு. மாலை பொழுதே அவ்வளோ இன்பமாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். இவள் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாள்? அதற்கு ஒரு தகுதி வேண்டும். யாரோடு சென்றால் மாலை பொழுது இனிமையாக இருக்கும்? நண்பர்களோடு சென்றால் மாலை பொழுது
காதலனோடு சென்றால் மாலை பொழுது இன்பமாக இருக்கும். தனக்கு பிடித்த நண்பர்களோடு ஓடி விளையாடினால், பாட்டு பாடினால் இன்பமாக இருக்கும். இவள் யாருடன் சென்று அந்த மாலை பொழுதிலே கழிப்பாள்? யாருடன் சென்று பாடுவாள்? யாருடன் நின்று இனிமையாக பேசுவாள்? அதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் எனக்கு மாலை பிடிக்கவில்லை, மாலை பொழுது எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து பேசுகிறாள். ஆக பிரிவு வந்தாலே பொழுதை கூட வெறுப்பார்கள். மாலை பொழுது கூட வேண்டும் வேண்டும் என்று மக்கள் சொல்லுகின்ற அந்த மாலை பொழுதை வேண்டாம் வேண்டாம் என்று காதலர் சொல்வார்கள். பிரிந்திருக்கிற காதலர். மீண்டும் நாளை சந்திப்போம்.